இது சூப்பர் 60. முதலாவதாக, குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான வழக்கில் ஜூலை 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணையை தொடங்குகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான வழக்கு ஜூலை 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என கூறிய உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 142 கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. அதோடு மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க கால வரம்பு நிர்ணயித்தது. இதைத் தொடர்ந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பன உள்ளிட்ட 14 கேள்விகள் எழுப்பி அரசியலமைப்பின் 143வது பிரிவின் கீழ் கடந்த மே மாதம் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பு அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் இந்த குறிப்பு நீதிமன்றம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வரும் 22ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. கிட்னி விற்பனை விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 6 பேரின் கிட்னி திருடப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் ஏழை மக்களை குறிவைத்து கிட்னி பறிப்பு குற்றங்கள் நடைபெறுவதாக புகார் அடைந்தது. இந்நிலையில் மருத்துவத்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 6 பேரின் கிட்னி முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. சிறுநீரகத்தை தானமாக பெற்றவர், சிறுநீரகத்தை கொடுத்தவருக்கு உறவினர் என இடைத்தரகர்களை போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளிநாடுகளில் கிட்னிக்கு அதிக தேவை இருப்பதால் தனியார் மருத்துவமனைகள் கிட்னிக்கு கூடுதல் தொகை கொடுப்பதாக இடைத்தரகர் மூலம் கிட்னி கொடுத்தவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். ஜாஸ்தி அது அதெல்லாம் பயங்கரம். அதெல்லாம் 1 கோடி கூட கொடுப்பாங்க. இங்கேயே வெளிநாட்டுக்கு என்ன போய் 3 மாதம் போய் எங்கள் பொம்பளை கூப்பிட்டாங்க ஒரு ஆள். அங்கே போய் 3 மாதம் வர முடியாது. எங்கள் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் விட்டு 3 மாதம் வச்சு நான் இருக்க முடியாது, அங்கெல்லாம் நான் வரல அப்படின்ட்டு. இந்நிலையில் கிட்னி விற்பனை தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தமிழ்நாட்டிற்கு வந்து விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி பறிக்கப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் இடைத்தரகராக செயல்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் 3 தனிப்படைகள் அமைத்து இடைத்தரகர் ஆனந்தன் தேடப்பட்டு வரும் நிலையில் முருகன் எனும் நபரும் கிட்னி பறிப்பில் இடைத்தரகராக செயல்பட்டது தற்போது அம்பலமாகியுள்ளது. கிட்னி கொடுப்பவர்களை அழைத்து வருவோருக்கு கமிஷன் தருவது குறித்து இடைத்தரகர் முருகன் பேசியதாக ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சுமதி கிட்ட பி கேட்டிருக்கிறேன், அது என்னன்னு பார்த்து அவங்க டோனருக்கு 5 ரூபாயும் அவங்களுக்கு 80 ரூபாயும் கேட்டாங்க. சரி ரைட்டு, பூரா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவங்க டோனர் சைடில் 5 ரூபா கேட்டாங்க. இப்போ 5 தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 5ம் இவங்களுக்கு 80ம் கொடுத்துடலாம். நல்ல டிக்கெட்டாக அனுப்ப சொல்லு. நாமக்கல் மாவட்ட கிட்னி பறிப்பு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் ஈரோட்டில் உள்ள தனியார் சிறுநீரக சிகிச்சை மருத்துவமனையான அபிராமி கிட்னி கேர் என்ற மருத்துவமனையில் 2வது நாளாக ஆய்வு நடைபெற்றது. இதையடுத்து இந்த மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சையை தவிர்த்து வேறு எந்த அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாது என சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னையை சேர்ந்த RKM பவர்ஜென் நிறுவனத்துக்கு எதிராக 2006இல் CBI வழக்கு பதிவு செய்தது. அதேபோன்று அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் CBI தாக்கல் செய்த கூடுதல் அறிக்கை அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் RKM பவர்ஜென் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 901 கோடி ரூபாய் நிரந்தர வங்கி வைப்பீடுகளை முடக்கியது. இதை எதிர்த்து RKM பவர்ஜென் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு குற்றச்செயல்கள் குறித்து தனிநபர்கள், காவல்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என குறிப்பிட்டனர். தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல என குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை முடக்கிய 901 கோடி ரூபாய் முடக்க நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை DSP சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் 6 காரணங்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அதன்படி அரசு ஊழியருக்கான விதிகளை மீறி உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் ஊடகங்களை சந்தித்ததாகவும் உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவிஐபி பந்தோபஸ்துக்காக மாவட்டம் முழுவதும் 44 வாகனங்களை பயன்படுத்திய நிலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தை மட்டும் திரும்ப பெற்றதாக ஊடகங்கள் முன் சித்தரித்து கூறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனக்கு கீழ் பணியாற்றிய பெண் ஆய்வாளரை மிரட்டி அவரை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் டிஎஸ்பி அலுவலகத்தில் ஏசி மற்றும் பிரிண்டர் பொருத்துவதற்கு உதவி ஆய்வாளரிடம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஎஸ்பி என்கிற பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி உள்ளதோடு பல நேரங்களில் ஒழுக்கமின்மையை வெளிப்படுத்தியுள்ளதால் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்று மழை பெய்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் கொடுமையான சூழல் உருவானது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் வடபழனி, கே நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், எழும்பூர், வடசரவாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதேபோல சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி, தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் உருவானது. தேனி மாவட்டம் அரசநாடு சுற்றுவட்டார மலை கிராமங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக மயிலாடும்பாறை, கடமலைக்குண்டு, குமணன்தோடு, உப்புத்துறை ஆகிய இடங்களில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. கம்பம் அருகே மேகமலை வனப்பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதலே காற்றுடன் மழை பெய்தது. இதனால் படகு குடாம்களில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கன்னியாகுமரியில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் இதமான சாரல் மழை பொழிந்தது. குறிப்பாக மணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, நாலாட்டின்புதூரில் பரவலாக மழை பொழிந்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாகிஸ்தானுடனான மோதலின் போது இந்தியாவின் 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் இதுகுறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்தியாவின் 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது. ஆனால் இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தான் தலையிட்டு போரை நிறுத்தியதாகவும் கூறினார். India, Pakistan, that was going. In fact, planes were being shot out of there. 4 or 5, but I think 5 jets were shot down actually. And Lindsay, that was getting worse and worse, wasn't it? Huh? That was looking like it was going to go. These are 2 serious nuclear countries, and they were hitting each other. You know, it seems like a new form. இந்நிலையில் ட்ரம்ப் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ட்ரம்ப் கூறுவது உண்மையா என பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ளும் உரிமை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கேரளாவில்
இந்தியாவில் நோய் பாதித்த தெருநாய்களை கருணை கொலை செய்ய அரசு அனுமதித்துள்ள நிலையில் தெருநாய்கள் கருத்தடை செய்யப்படுவதை தடுத்தால் 3 மாதங்கள் சிறை தண்டனை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவிலும் தெருநாய்கள் தொல்லை மிக அதிக அளவில் காணப்படுகிறது. தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த கேரள அரசு பல நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் நாய்க்கடியால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தெருநாய்க்கடி சம்பவங்களால் ராபிஸ் தொற்று பரவி உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதுடன் நாய்கள் விரட்டுவதால் விபத்து சம்பவங்களும் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் நோய் பாதித்த மற்றும் தொற்று நோய்களை பரப்பக்கூடிய தெருநாய்களை கருணை கொலை செய்ய கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கால்நடை மருத்துவரிடம் சான்று பெற்று கருணை கொலை செய்ய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய 17 மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 13 மையங்கள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதை எவரேனும் தடுக்க முயற்சித்தால் அவர்களுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் உறுதிமொழியை அடுத்து பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை எனும் நூலின் திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் பேசிய அன்பில் மகேஷ், முருகன் ஒருபோதும் RSS அரை டவுசர் அணிய மாட்டார் என்றார். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதுலாம் ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய முருகரை பொறுத்த வரைக்கும் கோவண கோலத்தில் இருந்தாலும் இருப்பாரே தவிர அவனுடைய RSS அரட்ரோசர் குழுக்கு அத்தனை பொருத்தி பண்ண மாட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பதிலளித்தார். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அது சார்ந்து என்னுடைய அதிகாரிகளை அவங்க சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் செப்டம்பர் முறையை பரிசீலித்து கண்டிப்பாக நல்ல செய்தி கொடுக்கும் நம்பிக்கை. விரைவில் நல்ல தீர்வு வரும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். சென்னையை அடுத்த தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் கொள்ளையன் புகுந்த சம்பவத்தின் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சூர்யா அவென்யூ பகுதியில் வசித்து வரும் பாலசுப்ரமணியன் என்பவரின் வீட்டில் 2 நாட்களுக்கு முன் மர்ம நபர்கள் புகுந்து 13 சவர நகை 1 லட்சம் ரூபாய் பணம் திருடியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள நடேசன் நகரில் ஒரு வீட்டில் புகுந்த மர்ம நபர் இரும்பு கம்பியால் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளார். வீட்டிற்குள் கொள்ளையன் வந்ததைக் கண்டு அதிர்ந்த பெண் கத்தி கூச்சலிட்டவாறு தன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடியுள்ளார். பெண்ணின் கூச்சல் கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்த நிலையில் கொள்ளையன் மாடி விட்டு மாடி தாவி தப்பிச் சென்றதாக தெரிகிறது. சம்பவம் அறிந்து வந்த போலீசாரிடம் தொடர் திருட்டு குறித்து கேள்வி எழுப்பி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். டைல்ஸ் கற்களையே பீத்துக் கொண்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுவது நாகையில்தான். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேமங்கலம் ஊராட்சியில் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு குடிநீர் செல்லும் ராட்சத குழாய் இருந்தது. இந்த நிலையில் ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தரைத்தளத்தில் பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ்களையும் பீத்துக் கொண்டு தண்ணீர் அருவி போல ஆர்ப்பரித்து ஓடியது. ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் பைப் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். வரதட்சணை கொடுமை வழக்கில் கைதான காவலர் பூபாலனுக்கு ஜூலை 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் செந்தில்குமரன் என்பவர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவி தங்கப்பிரியாவை பூபாலன் கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தங்கப்பிரியாவின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தையான காவல் ஆய்வாளர் செந்தில்குமரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதையடுத்து தலைமறைவான தலைமை காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள காவல் ஆய்வாளர் செந்தில்குமரன், பாதிக்கப்பட்ட பெண்ணின் மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா உள்ளிட்டவர்களையும் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே கைதான காவலர் பூபாலனை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரித்தனர். தொடர்ந்து மாவட்ட கூடுதல் மகளிர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாக்கியவதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூலை 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிட்டார். மடப்புரம் கோயில் காவலாளி கொலை வழக்கில் காவல்துறையினர் வாகனத்தின் நம்பர் பிளேட்டை மாற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறை வாகனத்தின் நம்பர் பிளேட் போலியானது என CBI அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர்.
மடப்புறம் விளக்கு, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மற்றும் ஓட்டுநர் அருண்குமார், வினோத்குமார் உள்ளிட்டோரை அழைத்துச் சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் அஜித்குமார் தாக்கப்பட்ட கோவில் கோசாலையில் ஆய்வு செய்த சிபிஐ அதிகாரிகள் அதை வீடியோவாக படமாக்கப்பட்ட கழிவறையில் இருந்தும் கோசாலையை பார்வையிட்டனர். புளியந்தோப்பு பகுதியில் அஜித்குமார் அணிந்திருந்த செருப்பை அவரது தம்பி நவீன் அடையாளம் காட்டிய நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அதனை கைப்பற்றினர். தொடர்ந்து அஜித்குமார் புளியந்தோப்பு பகுதியில் சிறப்பு படை காவலர்களால் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு தாக்கியதாகவும் சிபிஐ அதிகாரிகளிடம் நவீன் விவரித்தார். முன்னதாக அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற திசை உள்ளிட்டவற்றை விசாரித்து திசை காட்டும் கருவிகள் உதவியுடன் வீடியோவாக பதிவு செய்த சிபிஐ அதிகாரிகள் தனியார் பேக்கரியில் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து புகைப்படம் எடுத்தனர். மேலும் மடப்புறம் கோவிலில் கடை வைத்திருக்கும் பெண்ணின் வீட்டிலும் ஆய்வு மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் சிஆர்பிஎஃப் வீரரை கன்வார் பக்தர்கள் சரமாரியாக தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஓடும் கங்கை நதியில் இருந்து புனித நீரை எடுத்து வந்து தங்கள் சொந்த ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களில் அபிஷேகம் செய்வதற்காக வடமாநில மக்கள் கன்வார் யாத்திரை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டிற்கான கன்வார் யாத்திரை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கன்வார் யாத்திரை செல்வதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் ரயில் நிலையத்தில் நேற்று காலை ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அப்போது டிக்கெட் எடுப்பது தொடர்பாக பக்தர்களுக்கும் சிஆர்பிஎஃப் வீரருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பக்தர்கள் சேர்ந்து சிஆர்பிஎஃப் வீரரை சரமாரியாக அடித்து உதைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 7 பக்தர்களை பிடித்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபரின் தலையீடு உள்ளிட்ட விவகாரங்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்க இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திமுக, விசிக, இடதுசாரி உட்பட 24 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மற்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வருவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் குரல் எழுப்ப உள்ளதாக பிரமோத் திவாரி கூறினார். ஈரானில் பேருந்து கவிழ்ந்த பயங்கர விபத்தில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பர்ஸ் மாகாணம் ஷைரஸ் பகுதியில் 55 பேருடன் நெடுஞ்சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் 34 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் பேருந்தில் சிக்கியிருந்தவர்களை போராடி மீட்டனர். இதைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்திற்குள்ளான பேருந்தை கிரேன் மூலம் மீட்புப் படையினர் அப்புறப்படுத்தினர். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா கூறி வரும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு தாங்கள் ஏமாளி அல்ல என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் கட்சியான திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக கூறினார். திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டானா வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. திமுகவிற்கு எதிராக ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் சேர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 2 பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 9 நாட்கள் ஆகியும் குற்றவாளி கைது செய்யப்படாத நிலையில் சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து தனிப்படையினர் விசாரித்து வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த 12ஆம் தேதி சனிக்கிழமை பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த சிறுமியை பின்தொடர்ந்து வந்த மர்மநபர் ஒருவர் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் பின்தொடர்ந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளியின் முகம் தெளிவாக தெரியும்படி சிசிடிவியில் பதிவான புதிய படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இவற்றை ஆதாரமாக கொண்டு தேடுதல் வேட்டை தொடரும் நிலையில் ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து வடமாநிலத்தை சேர்ந்த 2 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்துள்ள தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மர்ம நபர்களால் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சென்னையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி கடந்த 8 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவர் தற்போது வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் குற்றவாளியை விரைவாக கண்டுபிடித்து மரண தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சீக்கிரமா வேண்டிக்கிறோம். காவல்துறையும் அதுக்கான நடவடிக்கை எடுக்குது. நாங்கள் கண் கூட பார்க்குறோம். அவங்களையும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மரண தண்டனை உடனே வழங்கணும். இந்த பூமியில் வாழ தகுதியற்ற ஒரு ஜீவராசியாகும். இந்த சூழலில் ஒரு வாரத்திற்கு மேலாக குற்றவாளியை கைது செய்யாததை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். காவல் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த கோரி அதிமுக சார்பில் தேசிய மகளிர் நல ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை நடந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் ஒரு பொதுக்கோவிலை மூடி வைத்திருப்பது சரியில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதி கோரியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களையும் அனுமதிக்க கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தன. அப்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சாதி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கோவில் மூடப்பட்டிருப்பதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் ஒரு பொது கோயிலை ஆண்டு கணக்கில் மூடி வைத்திருப்பது சரியில்லை என்று கருத்து தெரிவித்தார். அச்சுறுத்தல் இருந்தால் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தீர்வு காண வேண்டியது மாவட்ட ஆட்சியரின் கடமை என்றும் கோயிலை மூடி வைப்பது அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழியல்ல என்றும் அறிவுறுத்தினார். சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகள் கடந்தும் சாதியின் பெயரில் மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறிய நீதிபதி கடவுள் பாகுபாடு காட்டுவதில்லை என்றும் மனிதர்கள் மட்டுமே பாகுபாடுகளுடன் செயல்படுவதாகவும் அதிருப்தி தெரிவித்தார். மாரியம்மன் கோவிலில் வழிபாட்டை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியரும் வழிபாடு நடத்த போதிய பாதுகாப்பு வழங்க முடியுமா என்பது குறித்து காவல் கண்காணிப்பாளரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருப்பது மக்களை மறப்போம் தமிழ்நாட்டை விற்போம் பயணம் என அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என்பதை திமுக கூட்டணி கட்சிகளும் மக்களும் அறிவார்கள் என அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி ஆட்சி என மூச்சுக்கு 300 முறை கூறும் அமித்ஷாவுக்கு பதிலடி தராத பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச அருகதை இருக்கிறதா என வினவியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் மக்களை மறப்போம் தமிழ்நாட்டை விற்போம் பயணத்தில் கூட்டணி மீண்டும் ஆள்பிடிக்க இறங்கிவிட்டதாக விமர்சித்துள்ளார். கோவை பயணத்தில் கம்யூனிஸ்டுகள் தேய்ந்து கொண்டிருப்பதாக பேசிய பழனிசாமி சிதம்பரத்தில் அக்கட்சிகளுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருப்பதை கூறி கோவையில் பேசியவரும் சிதம்பரத்தில் பேசியவரும் ஒரே ஆளா என வாக்காளர் குழம்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனையை தீர்க்கவே அமித்ஷா வீட்டின் கதவை தட்டியதாக கூறும் பழனிசாமி அதை வெளிப்படையாக கூறாமல் கார்களில் மாறி மாறி போக வேண்டிய அவசியம் என்ன என அமைச்சர் KN நேரு வினவியுள்ளார். வரும் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி உறுதியானதால் எடப்பாடி பழனிசாமி ஆள் பிடிக்க கிளம்பிவிட்டதாகவும் அவரது பச்சை பொய்களை புறந்தள்ளிவிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலினை மக்கள் மீண்டும் அரியணை ஏற்றுவார்கள் என அமைச்சர் KN நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக செய்யும் தவறுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அதற்கு பதிலளித்துள்ளார். நாங்களாவது தோழமை கட்சி எந்த அளவுக்கு நடத்தணுமோ அதை கட்டாயம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எதிர்கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய
குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறது அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுடைய வெளிப்பாடு தான். மிக துணிச்சலாக பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் இத்தகைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அடிப்படை. அதிமுகவின் கூட்டணி அடைப்பை நிராகரித்ததால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி வசைபாடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். நீங்கள் விரித்திருப்பது இரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை வடிந்த கம்பளம் என்று விமர்சித்து அரசியல் ரீதியான பல கேள்விகளை முன்வைத்தோம். மசமாரி பொழிவதன் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். இதனிடையே அதிமுக பாஜக கூட்டணியில் சர்ச்சை இல்லை என கூறியுள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக கூட்டணியில் தான் குழப்பம் என்றார். காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை, இது கொடுமை. கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான். அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணியில் எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா. 2026 ஆண்டு தேர்தலில் யார் கூட்டணி தலைவர் என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். பொதுமக்கள் தவித்து வருவதை மறைப்பதற்காக திமுக எம்பிக்கள் மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றி இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்று வழக்கம் போல திமுக தவறான தகவலை கூறுவதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மத்திய அரசு நிதி வழங்கியிருப்பதாக எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசுடன் கைகோர்த்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்துவிட்டு தற்போது அதனை பற்றி திமுக பேசலாமா என எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் போலி நாடகங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப போவதில்லை என்று கூறியுள்ள எல் முருகன் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வரலாறு காணாத வகையில் மகத்தான வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட விவகாரத்தில் செய்தியாளர்கள் மற்றும் யூடியூபர்களிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ராமதாஸ் இல்லத்தில் கிளியனூர் காவல் நிலையத்தினர் மற்றும் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் இணைந்து 3வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். ஒட்டுக்கேட்பு கருவி மற்றும் தொலைபேசி அலைவரிசையை சோதனை செய்த இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் சென்னையைச் சேர்ந்த சில யூடியூபர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த சில செய்தியாளர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதில் ராமதாஸ் இல்லத்தில் பணிபுரியும் 2 பேருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் ராமதாஸ் இல்லத்தில் பணியாற்றும் சிலரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது ராமதாஸிடம் காவல்துறை சார்பில் 20 கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக தனியார் துப்பறியும் நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் அந்த கருவியை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க ராமதாஸ் தரப்பில் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி விமான நிலைய மோதல் வழக்கிலிருந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 19 பேரை விடுவித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்தில் மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே வைகோ மற்றும் சீமான் ஆகியோரை வரவேற்பதில் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக சீமான் உட்பட இரு தரப்பை சேர்ந்த 19 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்தார். வழக்கில் தொடர்புடைய சீமான் உள்ளிட்ட 19 பேரையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக இந்த மோதல் தொடர்பாக மதிமுகவினர் கொடுத்த புகாரில் சீமான் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சீமான் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு மீதும் போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலும் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் விஐடி பல்கலைக்கழகத்தின் மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த விஸ்வா மோகன்ராத்தின் மகன் இஷாந்த் ராத் காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் இசிஇ பிரிவில் 4ஆம் ஆண்டு பயின்று வந்தார். பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதியில் தங்கி பயின்று வந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் விடுதியின் 11வது மாடியிலிருந்து இஷாந்த் ராத் கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவனை கல்லூரி நிர்வாகத்தினர் மீட்டு சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இஷாந்த் ராத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மாணவனின் தந்தை விஸ்வா மோகன்ராத் அளித்த புகாரின் பேரில் காட்பாடி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவன் இஷாந்த் ராத் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது மாடியிலிருந்து யாராவது தள்ளிவிட்டு கொலை செய்தனரா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குதல் தவிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராயபுரத்தில் உள்ள மாநகராட்சி லாரிகள் டிப்போ அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராயபுரம் மண்டலம் பேசின் பிரிட்ஜ் சாலையில் உள்ள மாநகராட்சி லாரி டிப்போ அலுவலகத்தில் காலை முதலே திரண்ட தூய்மை பணியாளர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புளியந்தோப்பு குப்பை கிடங்கிற்கு பதிலாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இனி குப்பைகள் கொட்டுவதற்கு தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மீண்டும் புளியந்தோப்பு குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்ட அனுமதிக்க வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். ஒப்பந்த ஊழியராக தங்களை வரையறுக்கும் முடிவை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் கூறினர். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்தியதாக இதுவரை 21 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் தடைக்கு பின் தமிழ்நாட்டில் 2586 டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு 21 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. உதகையில் கடந்த மே மாதம் நடந்த நாய்கள் கண்காட்சியில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறி தாக்கல் செய்த மனுவில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பிளாஸ்டிக் பயன்படுத்தியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவது இல்லை என்பதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 2019ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் 17,23,567 சோதனைகள் நடத்தப்பட்டு 2,586 டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்து 21 கோடியே 47 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள கோவை, நீலகிரி, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் 636 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறிக்கை அளிக்கப்பட்டது. அறிக்கைகளை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாவட்டங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட உள்ளது என்பது குறித்து அறிக்கை அளிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டனர். சென்னையை அடுத்த எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் மிதப்பதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையை அடுத்த எண்ணூர் முகத்துவாரம் காட்டுக்குப்பம் பகுதியில் செல்லும் கொசஸ்தலை ஆற்றில் ஆங்காங்கே எண்ணெய் திட்டுகள் மிதப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர். எண்ணெய் திட்டுகள் மிதப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படக்கூடும் என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்கிருந்து எண்ணெய் கழிவுகள் ஆற்றில் கலந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி விரைவில் அதை அகற்ற வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அடிக்கடி இதுபோன்று எண்ணெய் கழிவுகள் வெளியேறுவதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக திடீரென எண்ணெய் படலம் பரவி கொசஸ்தலை ஆறு எண்ணூர் கழிமுகம் வழியாக கடலில் கலந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் மீன்கள் செத்து மிதந்தன. மேலும் மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகள் மீது பிசின் போன்ற கரிய நிற பெட்ரோலிய கழிவு படிந்து பாழாகின. குடியிருப்புகள், தெருக்கள், நிலப்பரப்பில் உள்ள தாவரங்கள் மீதும் எண்ணெய் படலம் படிந்து மக்கள் கடும் அவதிக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற விவசாயிகள் வணிக வங்கிகளிடம் இருந்து தடையில்லா சான்று பெற்று வழங்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்குவது தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அனைத்து கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் இதர வணிக வங்கியில் முந்தைய ஆண்டுகளில் பயிர்க்கடன் பெற்று வட்டி மானியம் செலுத்தாமல் இருப்பது கண்டறியப்படும் பட்சத்தில் நடப்பாண்டில் அந்த விவசாயிகளுக்கு மட்டும் இதர வணிக வங்கிகளில் விவசாய கடன் அட்டை திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றுள்ளாரா என்பதை சிவில் அறிக்கையினை பெற்று உறுதி செய்த பின்னர் பயிர்க்கடன் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதர விவசாயிகளுக்கு தற்பொழுது நடைமுறையில் உள்ள வழக்கத்தின்படி சம்பந்தப்பட்ட வணிக வங்கிகளிடமிருந்து தடையில்லா சான்று மற்றும் பெற்றுக்கொண்டு பயிர்க்கடன் மற்றும் கால்நடை மூலதன கடன்கள் வழங்கிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விவசாயிகளிடம் சிவில் ஸ்கோர் அறிக்கை கேட்க வேண்டியதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு 1000 ரூபாய் பாக்கினா கூட அந்த வங்கி என்ஓசி கொடுக்காது. ஒன்று, ரெண்டாவது 5 வங்கிலையும் நான் ஒரு என்ஓசிக்கு 500-600 ரூபா பணம் கட்டணும். கூட்டுறவு வங்கிகளுங்கிறதுங்க விவசாயிகளுக்காக முழுக்க உருவாக்கப்பட்டதுங்க. அதில் இப்படிலாம் சட்டத்திட்டம் கொண்டாந்தா நாங்கள் அந்த வங்கிகளை விட்டு வேற வங்கிகளுக்கு போகிற நிலைமை தாங்க உருவாகும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமானது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், தனியார் பால் நிறுவனம் மற்றும் கடன் பெறும் உறுப்பினர்களுடன் முக்கூட்டு ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் கடன் வழங்கலாம் என்றும், கடன் மனுதாரர் மற்றும் சங்க செயலாளர் மற்றும் கால்நடைகளுடன் புகைப்படம் எடுத்து கால்நடைகளுக்கான கடன் மனுவுடன் இணைக்க வேண்டும் என்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். பெயருக்கு முன்னால் இனிஷியல் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று ஒரு நாட்டின் வரலாற்றுக்கு அகழாய்வு முக்கியம் என்றும் தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி பட்டமளிப்பு விழாவில்
தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், செய்திகள் தான் வரலாறாக இருந்ததாகவும் இதன் உண்மைத்தன்மையை அறிய அகழாய்வுகள் தேவைப்பட்டதாகவும் கூறினார். பெயருக்கு முன்னால் இனிஷியல் போடுவது எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று ஒரு நாட்டின் வரலாற்றுக்கு அகழாய்வு முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார். அகழாய்வுகளும் உங்களை போன்ற மாணவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் என்று பேசப்படுகிற ஒரு பொருளாக ஒரு வரலாற்று ஆதாரமாக இன்று கிடைத்துள்ளது. ஏன்னா தமிழர்கள் எப்பொழுது தோன்றினோம் என்ற ஒரு கேள்வி நம்மோடு இருந்து கொண்டிருந்தது. இன்று நமக்கு தெரிகிறது, கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தென்னிந்திய பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி இந்த அறிவியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் ஆதாரங்களை எடுத்துச் சொல்கின்றன. இது போன்ற ஆய்வுகள் பல நாம் செய்ய வேண்டும். கல்விதான் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மேலும் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புதுக்கும்மிடிப்பூண்டியில் 7ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவியை அதே வகுப்பில் பயிலும் மாணவன் உட்பட 4 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடல் நலன் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்புடைய பள்ளி மாணவர்களை கூர்நோக்கு இல்லத்தில் வைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். கிராமங்களில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு குழுக்கள் முறையாக இயங்குவதில்லை என குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவநேயன் குற்றம் சாட்டியுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே அடுத்தடுத்து அரங்கேறிய சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், குழந்தைகள் தங்கள் கருத்துக்களை கூறும் இலகுவான சூழல் சமூகத்தில் உருவாக வேண்டும் என்றார். குழந்தைகளுக்கான அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த அமைப்புகள் இயங்குகிற அப்படிங்கிற கேள்வி அது எழுப்புது. கிராம குழந்தைகள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது என்னன்னா, கிராம பஞ்சாயத்து தலைவர் அளவில் இருக்கு. அந்த குழு தான் குழந்தைகளை பாதுகாக்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ அந்த குழு இயங்குதான்னு பார்த்தா இல்லை, ஏன்னா அது பட்ஜெட் கிடையாது. நீங்க கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை குறைச்சிட்டே வராங்க. இதனிடையே வீட்டிற்கு உள்ளேயே குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடப்பதாக வழக்கறிஞர் சாந்தகுமாரி கூறினார். நம்மளுடைய இளைஞர்களுக்கு பாலியல் கல்வி என்பது கொடுக்கப்படவே இல்லை. ஆண்களை, பெண்களை மதிக்க நம்ம கற்றுக் கொடுக்கல. அதனால இந்த விளைவுகள் வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். கொடூரமான விஷயங்கள் நடக்கிற பொழுது நிச்சயமாக நீங்க உயிர் தூக்கு தண்டனை மாதிரி இறப்புக்கு அவங்கள தள்ள முடியும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் தூக்கு தண்டனையெல்லாம் நிறைவேற்றப்படுறதில்லை. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் போக்சோ வழக்குகள் தற்போது விரைவாக விசாரிக்கப்படுவதாகவும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி தெரிவித்தார். நடுக்கடலில் வலைகளை அறுத்து தாக்குதலில் ஈடுபடும் காரைக்கால் மீனவர்களை கட்டுப்படுத்த சென்னை காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 7 மீனவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் காசிமேடு மீனவர்களின் வலைகளை அறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் சனிக்கிழமை காலை இன்பரசு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகின் வலைகளையும் காரைக்கால் மீனவர்கள் அறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து காசிமேடு மீனவர்கள் கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நடுக்கடலில் காரைக்கால் மீனவர்கள் செய்யும் அட்டூழியங்களை தடுக்கவும், அவர்கள் அதிவேக செயல்திறன் கொண்ட என்ஜின் கொண்ட மிக நீளமான விசைப்படகுகளை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தவும் காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் உள்ள காரைக்கால் மீன்வளத்துறை அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த காசிமேடு மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தாய் தந்தையருக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டதாக மூக்கமுத்து மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தனது வளர்ச்சியை அவரது வளர்ச்சியாக கருதி எப்போதும் தன்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் மூக்கமுத்து என்று குறிப்பிட்டுள்ளார். எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைந்தாலும் அன்பால் தங்கள் மனதிலும் கலை மற்றும் பாடல்கள் மூலம் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். மூக்கமுத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மூக்கமுத்துவின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோரும், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள் பணிக்கான தேர்வு நடைமுறைகள் முடிந்தவன் காலி இடங்களின் எண்ணிக்கையை 35லிருந்து 54ஆக அதிகரித்து மருத்துவ தேர்வு வாரியம் பிறப்பித்த அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அத்துடன் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட தேர்வு அடிப்படையில் 35 காலி இடங்களை நிரப்பிக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சித்தார்த், அண்ணாமலை, அமிர்த செல்வராஜன் ஆகிய மருத்துவர்கள் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அசாதாரண மற்றும் அவசர சூழ்நிலைகளின் போது மட்டுமே காலி இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்றும் தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலி இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலை முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டு அபாயம் இருக்காது என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலையில் கடந்த சில மாதங்களாக உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த ஆலையில் நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்றும் ஆலையை அடுத்த ஓராண்டில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு மாச காலத்துல நமது சம்பரம்பாக்கத்திலிருந்து 240 MLD வந்தது. 580 MLD எடுக்கப்பட்ட பைப் லைன் தான் முடிக்க போறாங்க. 10 நாள் சென்னை குடிநீர் பிரச்சனை எல்லாம் இல்லை. கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலை தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறிய அமைச்சர், இந்த ஆலையை தமிழக அரசே ஏற்று நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 21ஆம் தேதி நீலகிரி, தென்காசி, தேனி மாவட்டங்கள், நெல்லை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. வேளாங்கண்ணி ஆலயத்தில் பிரார்த்தனை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகப்பட்டினத்தில் மீனவர்களுடன் கலந்துரையாடினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி சென்ற அவர் தேவாலயத்தில் பிரார்த்தனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செருதூர் கிராமத்தில் கடலரிப்பு ஏற்படும் இடத்தை EPS பார்வையிட்டார். பின்னர் நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்ட EPS மீனவர்களுடன் கலந்துரையாடினார். என்னை சந்தித்து எளிதாக சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது அதை உடனுக்குடன் கலைந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் மந்திரியே பார்க்கறதில்ல, சட்டமன்ற உறுப்பினரையும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த காலத்து அரசர்களைப் போல வானம் மும்மாறி பொழிந்தது என அமைச்சர்கள் கூறுவதை முதல்வர் நம்பிக்கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மனைவியை கணவனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளித்தலை அருகே பட்டவர்த்தி பகுதியை சேர்ந்த விஸ்ருத் ஸ்ருதி தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மனைவி ஸ்ருதியை விஸ்ருத் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஸ்ருதியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அரசு மருத்துவமனை முதல் தளத்தில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்ட நிலையில் ஸ்ருதி மயக்கத்தில் இருந்ததாக தெரிகிறது. அப்போது அந்த அறைக்குள் நுழைந்த விஸ்ருத் ஸ்ருதியை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பினார். இதில் படுகாயமடைந்த ஸ்ருதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த DSP செந்தில்குமார் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். தலைமறைவாக உள்ள விஸ்ருத்தை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர்.
அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தண்டவாள இணைப்பு பணிகள் காரணமாக சனிக்கிழமை முதல் 70 நாட்களுக்கு இரவு நேர ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 3 மற்றும் 4வது தண்டவாளத்தை இணைக்கும் பணி சனிக்கிழமை முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் காரணமாக செப்டம்பர் 26ஆம் தேதி வரை 70 நாட்களுக்கு ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தண்டவாள இணைப்பு பணிகள் நாள்தோறும் நள்ளிரவு 12:15 மணி முதல் அதிகாலை 2:15 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அந்த குறித்த நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காட்பாடியிலிருந்து அரக்கோணம் வழியாக நள்ளிரவில் இயக்கப்படும் ரயில்கள் தாமதமாக செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களுக்கு செல்லும் ரயில்கள் மேல்பாக்கம், ரேணிகுண்டா வழியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அதிகாலையில் தண்டவாள இணைப்பு பணிகள் காரணமாக மங்களூரு, காவேரி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட விரைவு ரயில்கள் அரக்கோணத்திலிருந்து 1 மணி நேரம் காலதாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர்.